கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம் இவைகளாகிறது ஈமானுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 15வது ஹதீஸாகவும் சஹீஹ் முஸ்லிமிலே 44வது ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எந்த ஒருவரும் நம்பிக்கை வைக்கக்கூடியவராக, நம்பிக்கை உள்ளவராக, முஃமினாக ஆக முடியாது என்று சொன்னார்கள். எதுவரை முஃமினாக ஆக முடியாது? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். தன்னுடைய பெற்றோர்கள், தான் ஈன்றெடுத்த குழந்தைகள், உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் விடவும் என்னை நேசிக்காதவரை நீங்கள் பரிபூர்ண முஃமினாக ஆகவே முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும், எதைவிட அன்பு வைக்க வேண்டும் என்ற அளவுகோலையும், நாம் வைக்கக்கூடிய அன்பினுடைய வலு, அதனுடைய பலம் என்ன என்பதையும் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என் மீது வைக்கக்கூடிய நேசம் என்பது அது வெறும் உணர்ச்சியின் மூலியமாக வருவது மட்டுமல்ல, மாறாக என்னை பின்பற்றி என்னுடைய எல்லா அசைவுகளையும் நீங்கள் உள்வாங்கி நடப்பதுதான் என்னுடைய நேசம் என்பதை ஹதீஸின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதனுடைய அதிகபட்சமான அன்பு என்பது தன்னுடைய தந்தையை நேசிப்பான், தாயை நேசிப்பான். அதே போன்று தான் ஈன்றெடுத்த குழந்தைகளையும் நேசிப்பான். இதை தாண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களில் அவனுக்கு பிடித்த நபர்கள், அவனுக்கு பிடித்த பொருட்கள், இவைகளையெல்லாம் அவன் நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருங்க சொல்கிறார்கள், இது அத்துணை நேசத்தை விடையும் என் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், உங்கள் உயிரை விட மேலானவர் உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். உயிரை விட நேசிக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் இமாம்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறந்து விட்டார்கள் என்று கூட சொல்லக்கூடாதான். நம்மளை பேசிக்கிற மாதிரி நமக்குள்ளே நம்ம பேசுகிறோமா இல்லையா, மௌத்தா போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார்கள். பிறகு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால், மறைந்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், அவர்கள் ஒரு திரைமறைவுக்கு பின்னால் இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மலக்குமார்களை வட்டமிட வைத்து கொண்டிருக்கின்றான். சில மலக்குமார்கள், அவர்களுடைய வேலை என்ன என்றால், யாரெல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்கின்றார்களோ அத்துணை ஸலவாத்தையும் சலாமையும் எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்து கொடுப்பதுதான் அவர்களுடைய வேலை. கொடுப்பவர் சாதாரணமாக சலாமையும் சலாத்தையும் கொடுத்து விட்டு போவதல்ல, அட்ரஸோடு வந்து கொடுக்குறாரு. இந்த ஊரில் இந்த இடத்துல இவர் வந்து உங்களுக்கு சலாம் சொன்னார், சலவாத்து சொன்னார் என்ற அட்ரஸோட வந்து என்னிடத்துல கொடுப்பார். அவருக்கு நான் பிரதி உபகாரமாக துஆ செய்கின்றேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இறந்து போன ஒருவர் எப்படி கொண்டு வருவதை வாங்க முடியும்? இறந்து போனவர் ஒருவர் எப்படி பதில் கொடுக்க முடியும்? அதனால் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து கபர் என்ற உலகத்திலே ஆட்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா மக்களுக்கும் தலைவராக இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில்தான் பலவிதமான உபகாரங்களை செய்துவிட்டு சென்ற நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களுடைய மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் வருவார்கள் என்ற ஹதீஸுகளை படிக்கின்ற பொழுது வியப்பினுடைய உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது. எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள் என்றால், எல்லா நபிமார்களும் கைவிட்ட அந்த மக்களை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைவிட மாட்டார்கள் என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருது. முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்குறதே பெருசுங்க. முதல்ல நம்ம குடும்பத்தில் மாமா, மச்சான், சின்னத்தா, பெரியத்தா, நம்மளுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், இவங்களை பார்க்குறதே பெரிய விஷயம். ஓகேவா? இந்த ஊரே வருது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஊரே வருது, எங்களை பார்த்துக்கிறங்க, எங்களை இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கள் குடும்பத்தை பார்க்குறதே பெருசாக இருக்குது, முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னும் நிறைய இடங்களில் குடும்பத்தையே பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் வருகின்ற பொழுது எல்லாரையும் அரவணைச்சு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் ஷஃபாத்தும் செய்வார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பலவிதமான அந்தஸ்துக்களை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொடுத்தவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், அவர்களுடைய அன்பிலே நீங்கள் எப்பொழுதும் ஒருபொழுதும் நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள். அவர்களுடைய நேசத்திற்கு பின்னால் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஈமானுடைய அஸ்திவாரம், ஈமானுடைய அடிப்படை. நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்பதை ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் எல்லாம் கண்மூடித்தனமான காதலில் இருந்தாங்க. நேசிப்பு என்பது ஒன்று, கண்மூடித்தனமான அன்பு என்பது ஒன்று. என்ன சொன்னாலும் உடனே கேட்டுருவாங்க, என்ன சொன்னாலும் உடனே கேட்டுருவாங்க. மஸ்ஜித் நபவியிலே பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக நின்று கொண்டிருந்தார்கள். உட்காருங்கன்னு சொன்னாங்க. உட்காருங்கன்னு சொல்லும் பொழுது அப்போதான் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இதான் பள்ளின்னு வைப்போம். அவங்க உட்காருங்கன்னு உள்ளவங்கள சொல்கிறாங்க. இவர் வெளியிலேருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. வெளியில் நடந்து வந்துட்டு இருந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய சொல்ல கேட்டு அங்கேயே உட்காந்துட்டார். அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சி, நாங்கள் உள்ளவங்களை சொன்னேன் மசூதே என்று சொல்லும் பொழுது, நபியே நாயகமே, நீங்கள் உள்ளே உள்ளவர்களை சொன்னாலும் சரி, வெளியில் உள்ளவர்களை சொன்னாலும் சரி, உங்கள் நாவிலிருந்து உட்காருங்கள் என்று வந்துருச்சு. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது நெருப்போ கடலோ மணலோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருவேன். சொன்னது நீங்க. கண்மூடித்தனமான அன்புடா இது. கண்மூடித்தனமான பாசம் வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். யுத்தத்திற்கு சென்று வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஒரு மரத்துக்கு போகிறாங்க. அந்த மரத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றாங்க. வந்தவர்கள்லாம் கேட்டார்கள், ஏங்க நல்லா தானே போயிட்டு இருந்தோம், நீங்கள் நின்று அங்கே போய் உட்காந்துட்டு வர்றீங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தில் ஒரு தடவை இருக்கும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைப்பாறுவதற்காக வேண்டி அந்த மரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாங்க. அதனால அந்த இடத்த கடந்து போகும்போது நானும் உட்காந்துட்டு வர்றேன்ட்டாங்க. என்ன தேவை இருக்குது? நம்ம நினச்சி பார்க்கணுமா இல்லையா? அவருக்கு உட்காரணுங்கிற அவசியம் இல்லை, களைப்பை போக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க, நானும் போய் உட்கார்ந்துட்டேன். ஒருவர் பாலைவனத்திலே அமர்கிறார், ஒருவர் பள்ளிக்கு வெளியிலே அமர்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாட்டை பார்த்து விட்டு ஒருவர் அமர்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை கேட்டு ஒருவர் அமர்கிறார். கண்மூடித்தனமான காதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார், நபியே நாயகமே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளையாட்டுக்கு நமக்கு அவருடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தது என்பதை காட்டுவதற்காக வேண்டி சொன்னாங்க. உங்கள் அத்தாவை கொலை செஞ்சுட்டு வாண்டாங்க. வந்து கேட்டவர்கிட்ட உக்துல் அபாக், உங்கள் அத்தாவை கொலை பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. வந்தவர் வாலிபர், 19-20 வயசு தான் இருக்கு. வாழை உருவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பிடிக்க சொல்லலை, தலையை கொண்டு வந்திருப்பார். பெத்த தந்தங்க நம்ம என்ன கேட்போம்? நபியே நாயகமே, நான் தான் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறேன், எங்கள் அத்தாவையா கொள்ள சொல்லுவிய, வேற ஏதாவது சொல்லுங்களேன். நம்மளுடைய ஈமான் அப்படி. அவர் வாழை உருவிட்டு ஓடிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்குங்க, அவரை பிடிங்க, ஆளை பிடிங்க அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்து கொண்டு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யாரையும் கொலை செய்வதற்காக வேண்டி உலகத்துக்கு அனுப்பப்படலை. உங்களுடைய ஈமானும் நேசமும் பாசமும் எப்படி இருக்கிறது, எப்படி எனக்கு கட்டுப்படுகிறாய் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் அதை சொன்னேன் என்பதாக. அப்போ பாருங்க, இதுதான் கண்மூடித்தனமான காதல். இந்த அளவுக்கு அன்பு வைக்காட்டாலும் பரவாயில்லைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவுக்கு அன்பு வைக்காட்டாலும் பரவாயில்ல. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவது, பேர் கேட்டால் ஸலவாத்து சொல்லுவது, சுன்னத்துக்களை பின்பற்றுவது, அவர்கள் மீது புகழ் பாடுவது, அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் சொன்ன போதித்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து நடப்பது, அவர்களை ஏசாமல் இருப்பது, வசைபாடாமல் இருப்பது, சாதாரண மனிதர்களுக்கு அவர்களை ஒப்பீடு செய்யாமல் இருப்பது, இப்படியெல்லாம் இருந்து விட்டாலே அதுவே பெரிய ஒரு நேசத்தினுடைய ஒரு அளவாக நாம் பார்க்கின்றோம். அதனால தானே அல்லாஹ் ஜல்லஷானஹு அசைக்க முடியாமல் குர்ஆனில் சொல்லிட்டான், சஹாபாக்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன். வேலை முடிஞ்சு போச்சு. உலகத்தில் நம்ம வாழ்றதே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான். அந்த பொருத்தத்தை சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஈமானுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது வைதா கீலலகும் ஆமினு கமா ஆமனன் நாசுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஈமான் நீங்கள் எப்படிப்பட்டவர்களுடைய ஈமானாக உங்களுடைய ஈமான் இருக்கணும்டா, யாரு மாதிரியான ஈமான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்கல்ல அந்த மாதிரி ஈமான் கொள்ளுங்கிறான் சூரத்துல் பக்கரால அல்லாஹ். சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், இதுதான் ஈமான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள். பிள்ளைய பார்க்கல, அத்தாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, யாரையும் பார்க்கல. அதான் இந்த ஹதீஸில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மீது வைக்கக்கூடிய நேசம் உங்களுடைய தந்தை, பிள்ளைகள், அகிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்கள் இவர்களை காட்டிலும் என் மீது வைக்கக்கூடிய நேசம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அதை சஹாபாக்கள் சரியாக செய்தார்கள். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தான், சான்று கொடுத்தான். ஆமினு கமா ஆமன் அன்னாஸ், அந்த மக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஈமான். அந்த ஈமான் உலக மக்களிடத்திலே வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னான். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நமது தலைவர், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அளவு கடந்து நேசம் வைக்கக்கூடிய, பாசம் வைக்கக்கூடிய, காதல் வைக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன் மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்